11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து உங்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அடிக்கடிக்கு வந்து எல்லா எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், அப்புறம் எல்லா குவார்ட்டர்லி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இந்த கொஷின் பேப்பரில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரை வந்து நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. இதிலே நான் இம்பார்ட்டன்ஸ் இன்னும் என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். எல்லாருக்குமே கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு கொஷின்ஸாக ஒவ்வொரு பகுதியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன். நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்கு கேட்பாங்க. இந்த 14 1 மார்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து பாதி 1 மார்க் வரும். அப்புறம் ஒரு 4 and 5 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கு இன்னர்லேருந்து வரலாம், சரிங்களா? அப்புறம் புக்கு பின்னாடி இருக்கும் பாருங்கள், இந்த மொழியோடு விளையாடு, அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம், அப்புறம் கலைச்சொல் அறிவோம், இந்தமாரி கேள்விகள் இருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ கலைகளின் உச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்தமாரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூல் வெளின்னு இருக்கும், புக்கில் ஃப்ரண்ட்டில் நூல் வெளின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெசன் முடிஞ்சிட்டு பிறகும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12-13 கிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஷின்ஸு. இந்த பகுதி 2 ஃபுல்லாகவே 2 மார்க்ஸ் கொஷின்ஸ். மொதல் செய்யுள் கொஷின், அப்புறம் உரைநடை கொஷின், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண பகுதியிலேருந்து கேள்விகள்லாம் வரும். இனமொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை, இது வந்து அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகிற கொஷின். அப்புறம் ஈஸியான கொஷின், சரிங்களா? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறு இல்லாத மரம், கூடு இல்லாத பறவை அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு எளிமையான கொஷின் தான். தமிழர்கள் புகழ் பழி, அந்த கொஷினும் படிச்சுக்கோங்க. மருந்து எப்போது தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார், அதையும் படிச்சுக்கோங்க. மதினா ஒரு மாளிகை நகரம், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் இருக்க 4மே ரிப்பீட்டட் கொஷின். தமிழ்நாட்டின் மாநில மரம், ஆனந்தரங்கரின் வருணை திறனுக்கு, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கோட்டை என்னும் சொல், இது ஈஸியான கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் எத்தனை, அவை 6ன்னு தெரியும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருகன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? புணர்ச்சி விதி நீங்கள் உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு செய்யுளுக்கு பின்னாடி இருக்கும், அதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். புணர்ச்சி விதி, அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு தொடர்களில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொழியோடு விளையாடில் வரும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கலைச்சொல் தருகு கேட்டிருக்காங்க. அப்புறம் புதிர்களுக்கு வினா தருகு கேட்டிருக்காங்க. பிறமொழி சொற்களுக்கு தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பகுதி 3 பார்த்தீங்கன்னா இப்போ 4 மார்க்ஸ் கொஷின்ஸ் வரும். 4 மார்க்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மொதல் வந்து செய்யுள், அதுக்கப்புறம் உரைநடை இருக்கும். வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். புறநானூறு பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்கள் ஏதேனும் 2னை குறிப்பிடுக. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மருந்து, மருத்துவர், மருத்துவம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, இது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி ரிப்பீட்டாக வர கொஷின். ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு, அப்புறம் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், இந்தமாரி கேள்விகளும் இலக்கணத்திலிருந்து ஒரு 4 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா 3-4 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். இல்லை பார்த்தீங்கன்னா அணி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் நயம் பாராட்டுக்கு கேட்பாங்க. நயம் பாராட்டுக்கு உங்கள் 5 லெசனில் இருக்க நயம் பாராட்டுக்கு படிச்சுக்கோங்க. மைய கருத்து, அப்புறம் 3 நயம் எழுதினா போதும். அப்புறம் பொதுவியல் திணை, இந்த பொதுவியல் திணை, அப்புறம் வாகை திணை, இந்தமாரி திணை உங்கள் சிலபஸில் என்னென்ன திணை கவர் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பேச்சு வழக்கு, அப்புறம் தமிழாக்கம் தருக கூட ஒவ்வொரு சமயம் கேட்பாங்க. தமிழாக்கம் தருக இந்தமாரி கேட்பாங்க, இல்லைனா பேராகிராஃப் கொடுத்துட்டும் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, அப்புறம் இக்குரட்பாவில் பயின்று வல்லுள்ள அணின்னு ஒரு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது, தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா காது கேளாத மாணவர்களுக்கான வினா. அப்புறம் பகுதி 5ல் பார்த்தீங்கன்னா மதினா ஒரு வளமான நகரம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? இந்த கொஷின் படிக்கலாம். அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு திருக்குறள்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க்ஸ் ஒரு 6 மார்க்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் திருக்குறளில் இருக்க ஒரு திருக்குறள் தான் உங்களுக்கு சிலபஸில் வரும். அதில் 2 டீட்டெயில் மேக்ஸிமம் இருக்கும். அது 2த்தையும் நீங்கள் படித்து வச்சிட பாருங்கள். இயற்கையோடு ஏந்து வாயு நடத்திய தமிழர்களின் வாழ்வியல் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு ஏந்தே இருந்தன, அந்த கொஷின். பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி, இந்த கொஷின். அப்புறம் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு கொஷின் இருக்கும், அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. வாடிவாசல் கதை, இது வந்து ஒரு ஈஸியான கதை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கதை, நீங்கள் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் யானை டாக்டர் கதை, இந்த கதையும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியின் எதிராளர் முகம்னு ஒரு லெசன் துணைப்பாடம் இருக்கும். அந்த லெசன்ஸ்லேருந்தும் ரிப்பீட்டடாக அந்த கொஷின்ஸும் கேட்குற கொஷின்ஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி கதை பகுதியாகவும் கேட்பாங்க, அப்படின்னா ஒரு கதை அப்புறம் ஒரு கட்டுரை எழுதுகிற மாதிரி வேறு மாதிரி கூட வரும். கட்டுரைனா இந்த பாரதி எதிராளர் முகம்னா நீங்கள் அதில் இருக்கிறத எழுத போகிறீங்க. இந்த வாடிவாசல் கதைனா நீங்கள் கதையை படிச்சுட்டு உங்கள் ஓன் ரைட்டிங்கில் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்புறம் பகுதி 5ல் பார்த்தீங்கன்னா உண்டால் அம்மை உலகம் அந்த பாட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் இல்லை ஏடு தொடக்கி வைத்த அந்த பாட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நன்று என முடியும் குறள் திருக்குறள் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்க கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். இதேமாரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்